ஒரு ஷோக்காக ஸ்ரீலங்கா வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஃபினாலேக்காக. எப்படி இருந்துச்சு அந்த பயணம்? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அங்க வாகேசன் மீட் பண்ணது, அவங்க ஃபேமிலி, அவங்க வீடு அப்படின்றது எப்படி இருந்துச்சு அங்க? அந்த பயணம் எப்படி இருந்துச்சு கம்ப்ளீட்டா? அதுவுமே வந்து எதிர்பார்க்காத ஒண்ணுதான். லாஸ்ட் ஃபைனல் ஷூட். இதுல வந்து திடீர்னு வந்து அவங்க வர முடியாம நடக்கும். நான் வந்து அங்க டிராவல் பண்ணுவேன். இது எதுவுமே நான் யோசிச்சு அவர் வர முடியாதனால நீங்க அங்க போயிருந்தீங்க. அப்போ திடீர்னு தான் முன்னாடி நாள் சொல்றாங்க ஸ்ரீலங்கா போற மாதிரி இருக்கும் முனி அப்படின்னு சொல்லி டீம்ல இருந்து கால் பண்ணாங்க செல்லாக்கான்னு சொல்லி. இந்த மாதிரி யார்கிட்டயும் சொல்லிக்காத போற மாதிரி இருக்கும். என்னக்கா கன்ஃபார்மா அப்படின்னு. ஆமாண்டி கன்ஃபார்ம் தான், கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோ பேக் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி என்ன சும்மா தான் சொல்றாங்களோ, எப்படியும் எதனா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, அவங்க வந்துடுவாங்க இங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா இல்லை காலையில் உனக்கு புக் பண்ணியாச்சு, ஃப்ளைட் இருக்கு, ஸ்ரீலங்கா போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் வந்து அங்கே போகிறேன். அதுவும் ஒரு ஷோ. இந்த ஷோவோடைய எனக்கு இப்போ எப்படி இதை ஷூட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கேள்விகளும் நிறைய இருக்கு எனக்கு. பண்ண முடியாது, யாருமே கூட இருக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதே சமயம் வாகேசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து பர்சனலாகவே வின் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் வாகேசன். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு மனுஷன் வேற ஒரு இடத்துல இருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதே ஒரு கஷ்டமான ஒரு இதுதான். அதில் வந்து அவர் ஃபுல்லஸ்ட் போட்டு எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை பண்ணியிருந்தேன்னா எனக்கு நிஜமாலே வின் பண்ணணும் அப்படின்றது இருந்தது. இப்போ அங்கே போயிட்டு சரி ஓகே நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நானுமே வந்து சரி அங்கே போயிட்டு அவங்க கூட வந்து அந்த ஒரு ஷூட் அதான் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். டெலிவிஷன் ஒரு ஷூட் வேற நாட்டுல நடக்குது, அதோட லைவ் ஷூட் இங்க நடக்குது. வேற நாடு, இது எல்லாமே என்னையா இது கனவாயா அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா வந்து ஆஸ் ஆல்வேஸ் நாங்கள் காம்போ ஆகும்போது எவ்வளோ ஃபன்னாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அங்கே இருந்தது. அண்ட் அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களும் பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக அந்த ஃபுல் குக்கிங் இதுக்கெல்லாம் வந்து ஆஃப் த இது வந்து அவங்க இது பண்ணிடுவியாப்பா, இதெல்லாம் பண்ணிடுவியாப்பா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால அவங்களுமே வந்து ஷோ பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் அங்கேயுமே வந்து நிறைய நல்ல ஆட்கள்லாம் சந்திக்க முடிஞ்சது, அவங்க கூட பேச முடிஞ்சது. அந்த ஊரே வந்து பயங்கர அழகா இருந்தது. ஸோ அந்த ஒரு அனுபவமா வந்து ரொம்ப அழகா இருந்தது நினைக்கிறேன் எல்லாமே.